ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மேட்ரு ஒன்று சொல்லவா? நான் இதை கேட்கும் போது மிரண்டுட்டேன். தயவுசெய்து உங்கள் வேலை எதுவும் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை ஒதுக்கி வச்சுருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பேசுவோம். அதாவது தச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அலமாரி செய்வாங்க, மரத்தை வச்சு கட்டில் செஞ்சு கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுருங்க. அவங்கள்ட்ட ஒரு பெரிய வாழ்க்கை படம் இருக்குது. அந்த வாழ்க்கை படம் என்ன அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சரி, நான் அதை அப்படியே வேற ஒரு டைப்பில் ஒரு கதை வடிவில் வரேன். ஒரு அரசவையில் மன்னர் வந்து இன்றைக்கி வந்து சில கைதிகளுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி அவரோட வேலையாக இருக்குது. மன்னர் என்ன தண்டனை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது எல்லாரும் இங்கே பார்க்குறதுக்காண்டி ஊர் பொதுமக்கள், அமைச்சரவைகள், அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இருக்காங்க. இப்போ ஒரு கைதி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அந்த கைதி வந்து மன்னர் சொல்கிறாரு, இன்றைக்கி நான் நல்ல மூடில் இருக்கேன், அதனால் நான் உனக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஆப்ஷன் தரேன். நீ இந்த 3 விஷயத்த செய்ய வேணாம், 3ல் ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சால் நான் உன்னை வெளியே விட்டுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல. இந்த கைதிக்கு எந்த வீட்டில் திருட புண்ணியமோ நமக்கு இன்றைக்கி இப்படி காப்பாற்றுதே அப்படின்னு சொல்லி மன்னர் நல்ல மூடில் இருக்கும்போது நம்ம வந்து கரெக்டாக அவருக்கு முன்னாடி தண்டனை கேட்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார். இப்போ மன்னர் ஏன் இந்த மாதிரி வழக்கமாக தூக்கில் போடுறது தானே, தூக்கில் போட்டுருவோமே, போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தூக்கில் போட தான் அந்த சிறைச்சாலையில் அந்த திருட்டு அப்படிங்கிற கைதிகளோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்குது. தண்டனைகள் கடுமையாக இருந்தால் தான் குற்றம் குறையுமே, அதை நம்ம இவ்வளோ நாள் கரெக்டாக தானே பண்ணிட்டு இருந்தோம், இப்போ என்ன தேவையில்லாமல் ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறையா பேச ஆரம்பித்தாங்க. சரி, மன்னர் எடுத்து என்ன பேச முடியும் அப்படின்னு சொல்லி இந்த மக்களும் அமைதியாயிட்டாங்க. மன்னர் சொல்கிறாரு, 1 10 தங்க காசை கொடுத்துட்டு ஓடிடு, உன்னை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், உன்னை எங்கள் காவலர்கள் யாருமே சீண்டவும் மாட்டாங்க, மொதல் பாயிண்ட். இல்லைனா 3 சவுக்கடி வாங்கிக்கோ, அதுவும் இல்லைனா வெங்காயம் ஒரு டப்பாவில் போட்டு வந்து தரேன், அந்த வெங்காயத்தை சாப்பிடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. மன்னர் வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லும் போது சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் மன்னர்னு பார்க்குறான்டா, என்னடா இது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வருத்தப்படுறாங்க. இந்த கைதிக்கோ எப்போ வெங்காயத்தை சாப்பிட்டு ஓடிடலாம், அப்பா எந்தெந்த ஊர்லேயே கொள்ளையடித்தோம், எங்கேயுமே சிக்கலை, ஒரு இடத்துல சிக்கிட்டமேன்னு வருத்தப்பட்டா இப்படி ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி வெங்காயம் சாப்பிட்றலாம் அப்படிங்கிற முடிவுக்கு மன்னர்கிட்ட சொல்கிறாங்க. மன்னர் வந்து வெங்காயம் எடுத்து வாங்கன்னு சொல்கிறாங்க. வெங்காயத்தை பார்க்குறாரு, டப்பாவை பார்க்குறாரு. இந்த ஒரு டப்பாவில் இருக்கிற வெங்காயத்தை சாப்பிட்டோம்னா ஓடிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட அந்த வெங்காயத்தை சாப்பிட ஆரம்பிக்கிறார். மொதல் வாய் சாப்பிட்றாரு, 2வது வாய், 3வது வாய் தொடர்ச்சியாக சாப்பிட்றாரு. 10 வாய்க்கு மேலே சாப்பிட முடியல. அதாவது சொல்லப்போனால் அந்த அரை டப்பா வெங்காயம் கூட அவரால் சாப்பிட முடியல. கண்ணுலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. உள்ளே என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, நாக்கில் ஆரம்பித்து குடல் வரைக்கும் எரியிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஐயோ, இதுக்கு மேலே வெங்காயம் சாப்பிட முடியாதுங்க, நம்ம வந்து உடம்பு அடிவாங்கின உடம்பு தான், நம்ம அந்த சவுக்கடியை வாங்கிட்டு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா என்னால் முடியலையா அப்படின்னு அழுகிறார். நான் உனக்கு 3 ஆப்ஷன் கொடுத்தேன், 3ல் ஏதோ ஒன்று நீ கம்ப்ளீட் பண்ணலன்னா உன்னால் வெளியே போக முடியாது. இப்போ உங்ககிட்ட 2 ஆப்ஷன் இருக்குது, சவுக்கடி வாங்கிக்கிறியா 10 காசு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. திருடன்னு யோசிக்கிறாரு, நம்மள்கிட்ட இருக்குதே 10-11 காசு தான், இதை பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல வந்து இப்படி மாட்டிக்கிட்டோம். இப்போ நம்ம திருடினா தான் இனிமேல் நம்மள்கிட்ட காசு இருக்கிற 10 காசை இந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாப்புல. ரைட்டு, நம்ம வந்து சவுக்கடி வாங்கிடலாம், 3 சவுக்கடி தானே வாங்கிட்டு ஓடிடுவோம்னு சொல்லி முதுகு காமிக்கிறாப்புல. அப்போது இந்த சவுக்கு அடிக்க வருவாங்கள்ல, அவங்க வந்து வராங்க. வரும்போது இந்த திருட்டு பையன் என்ன பண்ணுறான், அந்த சவுக்கு அடிப்பாங்கள்ல, அவங்க கண்ணை பார்த்து ஏதாவது கண்ணை ஜாடையை கிடையே காமி அடியை கொஞ்சம் மெதுவாக போடு அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணி ஏதோ ஒரு 2 நாணயம் 3 நாணயத்தை கொடுத்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி அவரை பார்க்கும்போது, வரும்போதே அந்த சவுக்கை வச்சுட்டு வருவாங்கள்ல, அவங்க கண்ணை கட்டி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு பாயிண்ட்டு, இந்த பாயிண்டில் நின்னா அவர் கரெக்டாக அடிப்பார். அவருக்கும் உங்களுக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை. வரும்போதே அப்படி தான் அவரை கூப்பிட்டு வராங்க. என்னடா இவ்வளோ உஷாராக இருக்காங்க, நம்ம ஏமாந்துட்டோமா இல்லை இவங்க ஏமாந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டு இந்த திருட்டு பயலுக்கு நிறையா வர ஆரம்பிக்குது. ரைட்டு, ஓகே அப்படின்னு சொல்லி சவுக்கை வச்சு அடி வாங்குறாப்புல. அந்த முதுகு இருக்குல்ல, முதுகு அப்படியே கிழிச்சு இழுத்துட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு கிடைக்குது. இதே மாதிரி இன்னும் 2 அடி வாங்கணுமா அப்படின்னு நினைக்கும் போது, ஆத்தா இதுக்குள்ளே நம்ம மாட்டிக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி, ஐயா நான் அந்த 10 தங்க காசை குத்துட்றேயா, என்னைய விட்டுருங்கய்யா அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டாப்புல. மன்னரும் 10 தங்க காசை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாப்புல. வாங்கிட்டு இப்போ அந்த கைதியை நீ விடுங்கப்பா, இனிமேல் அவன் திருடவே மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. எப்படி அப்படின்னு சொல்லி அந்த கைது போன பிறகு பேசுகிறாங்க. இப்போ நான் அவனுக்கு 3 தண்டனை கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு உசுரை கொல்றதுனால இங்கே திருட்டு குறைஞ்சிருச்சானா, திருட்டு குறையவே இல்லை. ஆனால் திருடர்கள் வந்து மாறணும், திருந்தணும்னு நினைக்கிறேன். அவங்கள கொல்றதுனால மட்டும் அது சரியாக இருக்காதுன்னு ஃபீல் பண்ணும்போது நிறையா யோசிக்கும் போது நான் 3 ஆங்கிளில் யோசித்தேன். இப்போ மொதல் தண்டனை இருக்குது பார்த்தீங்களா, வெங்காயம் சாப்பிட்டான்ல, இனிமேல் திருடணும் அப்படின்னு அவனுக்கு தோணும் போது அந்த வெங்காயத்தோட எரிச்சல் இருக்குல்ல உள்ளுக்குள்ளே, அந்த எரிச்சல் ஞாபகத்துக்கு வரும். இன்னொன்று, அந்த எரிச்சலை தாண்டி திருடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா
முதுகில் வாங்கியிருக்கான்ல சவுக்கடி, வெளிப்புற காயம், அந்த காயம் அவனை ஞாபகப்படுத்தும். இது 2வது பாயிண்ட். அப்படியே அவன் திருடனும் முடிவு பண்ணால் கூட இப்போ 10 காசு நம்மள்கிட்ட இழந்துட்டு போனான்ல, திருடுனா அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்பட்டா இழந்துருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு மன ரீதியான ஒரு பாதிப்பு இருக்குல்ல, அந்த பாதிப்பு அவனுக்கு ஞாபகம் வரும். இப்போ நான் அவனை உள் உறுப்புலையும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கேன், வெளி உறுப்புலையும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கேன், மன ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கேன். இந்த 3 பாதிப்பை நான் இப்போ அவனுக்கு கொடுத்ததுனால அவனால் இனிமே திருட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொன்னாப்புல. அவன் எதுலையுமே உறுதியாக இருக்கிறதுனால தான் திருட்டு பயலாக இருக்கான். நீங்கள் தச்சர்களை பார்த்தீங்கன்னா பல முறை பார்த்தீங்கன்னா அளப்பாங்க, ஒரு முறை பார்த்தீங்கன்னா அறுப்பாங்க, அளப்பாங்க, அறுப்பாங்க. ஏன் பல முறை அளக்குறாங்கன்னா மிஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா அறுக்கிறது ஒரு தடவை தான் அறுக்க போகிறோம், அந்த அந்த அளவுகோல் இருக்குல்ல, அந்த அளவுகோல் மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி தான் அந்த திருட்டு பையன் வந்து 10 தங்க காசை கொடுத்துருந்தானா அவனுக்கு உடம்புலையும் பாதிப்பு கிடையாது, அதே நேரத்தில் பின்னாடி முதுகுலையும் பாதிப்பு கிடையாது. ஸோ அந்த 10 தங்க காசுக்கு பின்னாடி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கலாம், அல்லது அந்த வெங்காயம் சாப்பிட்டா என்ன பாதிப்பு வருங்கிறத கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். சவுக்கடி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது 10 தங்க காசை கொடுத்து வேறு வீட்டில் கூட திருடி 100 சம்பாதிச்சிக்கலாங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வராமல் அந்த அற்ப 10 தங்க காசை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு முடிவு எடுத்தான்ல. ஸோ இதே மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம அத்தனை பேர் என்ன பண்ணுவோம்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுப்போம், அந்த முடிவை நோக்கி போவோம், அது சரியில்லைன்னு பின்னாடி வந்துடும். அடுத்த முடிவு எடுப்போம், அதுக்கடுத்து போவோம், அப்படியே பின்னாடி வந்துடும். இந்த மாதிரி எதையுமே ஒழுங்காக செய்யாமல், ஏன்னா அந்த முடிவெடுத்து அதை செயல்படுத்தும் போதுலாம் 10 சரி நமக்கு தெரியும், 10 தவறு நமக்கு தெரியும். ஆனால் அந்த முடிவு எடுக்கும் போதே இந்த ஆங்கிளாக நம்ம யோசிச்சு எடுத்தோம்னா நம்ம முடிவு எவ்வளோ தூரம் தெளிவாக இருக்கோ அந்த அளவு நமக்கு பிரச்சனைகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் தச்சர்கள் போல் பல முறை உங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் நிறைய அலங்க, இந்த முடிவு கரெக்டாக, இந்த ஆங்கிளில் கரெக்டாக, அந்த ஆங்கிளில் கரெக்டாக அப்படின்னு சொல்லி பல விஷயத்தில் நீங்கள் அலங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் அது முடிவு கரெக்டுன்னு தோணிச்சுன்னா அறுத்துருங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ தச்சர்களோட வாழ்க்கையை சார்ந்து இந்த ஒரு கதையை நடத்துகிறேன். அந்த திருட்டு பையன் வந்து இந்த 3 ஆப்ஷன் அவன் முன்னாடி கொடுக்கும்போது உறுதியாக இதில் ஒரு பாயிண்டில் நின்றுருந்தானா, 10 காசை கொடுக்குறது தான் சரியான சாமர்த்தியமான முடிவுன்னு இருந்திருந்தானா அவனுக்கு எந்த விதமான பாதிப்பு இருந்திருக்காது. அவனோட முடிவில் அவன் உறுதியாக இல்லாதனால அவனுக்கு இவ்வளோ பாதிப்பும் வந்திருக்கு. அந்த திருட்டு பைய இடத்துல நம்மளை வச்சுங்க, நம்மளோட முடிவும் இந்த மாதிரி உறுதியாக இல்லைனா இந்த 3 முடிவெடுத்து செயல்படுத்தி அடி வாங்குறோம்ல, அந்த மாதிரி தான் நம்மளும் அடி வாங்குவோம். ஒரு முடிவெடுத்தாலும் சரியாடுங்க, அது எந்த முடிவாக வேணா இருக்கட்டும். அதாவது உங்கள் கல்யாண முடிவாக இருக்கட்டும், வேலை சம்மந்தப்பட்ட முடிவாக இருக்கட்டும், வேலை மாறுத முடிவாக இருக்கட்டும், இல்லை சொந்தமாக தொழில் தொடங்குற முடிவாக இருக்கட்டும், இல்லை உயர்கல்வி படிக்க போகிற முடிவாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அது என்ன வேணால் முடிவெடுங்க. எந்த முடிவெடுத்தாலும் உறுதியாக இருங்க, பல முறை யோசிங்க, ஒரு முறை எடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த கதை மூலமாக நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக என்னால் முடிஞ்ச அளவு தெளிவாக சொல்லியிருப்பேங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்குது. இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, எனக்கு ஒன்றும் தெரியல அந்த வாழ்க்கையை பற்றி, வந்துட்டோம், சாக போகிறோம், நடுவில் அந்த வாழ்க்கையை வாழ்கிறோம், இதில் சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு வாழ்ந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு தோணுச்சு. நான் கற்றுக்கிற விஷயங்களை தொடர்ச்சி ஆவணப்படுத்திக்கிட்டு இருக்கேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நானும் பெரிய அறிவாளி இல்லை. என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய வாழ்க்கையில் வந்து போகிற சில புத்தகங்களை கிடைக்கிற தகவல்கள்லாம் அந்த வீடியோவில் இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.